ஈடு இணையில்லாத நல்ல நாமத்தினாலே உங்களை இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். எப்பொழுது நன்மை செய்கிற ஆண்டவர். ஒரு நாளும் நம்மை கைவிடாத தெய்வம். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைபடுவாராக. வேத புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 523வது பக்கம். உங்களுக்கு அது கொஞ்சம் தெரியல அப்படின்னா ஸ்கிரீன்ல வரும். நீங்க டிவி ஸ்கிரீன்ல இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்பொழுது வாசிப்போம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே அவரிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இதே வேத வசனம் இன்னொரு இடத்துல இருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 11, 12 வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இருந்தபோது தேவன் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை நம்ம அநேகர் பயன்படுத்துகிறது என்னவென்று சொன்னால், பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பேசுகிறோம். அது உண்மை. நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய வேலை ஸ்தலம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர், பொருளாதாரத்தினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உண்மை. அதற்கும் மேலாக தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய மகிழ்ச்சி குடும்பத்திலே இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. சுகம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, விடுதலையான வாழ்வு இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்துதான் இங்கு வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு ஏதோமுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருந்ததுனால அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. அவனுக்கும் ஆசீர்வாதம் இருந்தது. அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது தேவனுடைய பெட்டியை குறித்து, தேவனுடைய பெட்டி எப்படி வீட்டுக்குள் இருந்தால் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று பார்ப்போமானால், இந்த வேத பெட்டி இதற்கு முன்னால் ஒருவருடைய வீட்டில் இருந்தது. அவருடைய வீட்டில் ஆசீர்வாதம் வரல. பெட்டி இருக்கிறதுனால அல்ல, பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் போது அங்கே ஆசீர்வாதம் வருகிறது. பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கும் போது ஆசீர்வாதம் வருகிறது. பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி என்பது பழைய ஏற்பாட்டிலே மிகவும் விசேஷித்தது. அல்லேலூயா. அதை குறித்த ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு இந்த கால வேளையிலே காண்பிக்க வருகிறேன். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாமல் போனோம். உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. கவனியுங்கள். இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்டது உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியினுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும். அது உடன்படிக்கை பெட்டி மிகவும், அது ஒரு தெய்வீக சமாதானம் இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, தேவனுடைய மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டியில இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியை கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஜனங்கள் என்ன செய்யாமல் போனார்களா? தேடாமல் போனார்கள். ஜனங்கள் மறந்து போனார்கள்.
ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். எதை மறந்து போனார்கள்? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி என்று நாம் இப்பொழுது சொல்லுவோமானால் இது தேவனுடைய ஆலயம். உடன்படிக்கை பெட்டி என்று இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லுவோமானால் இது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் என்ன செய்தது? அநேகருக்கு மறந்து போனது. கடந்த நாட்கள் ஒரு நகைச்சுவை ஒன்று பார்த்தேன். அந்த நகைச்சுவையில ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான், தம்பி ஃப்ரெண்டுக்கு போன் பண்றான், டே காலேஜ் எந்த பஸ்லடா போகணும் அப்படின்னு கேட்கறான். இன்னொருத்தன் சொல்றாரு, காலேஜ் எந்த திசை, எந்த காலேஜ்னு தெரியலடா அப்படின்ற. ஏன்னா 2 மாசம் காலேஜ் போகலையா, காலேஜ் என்ன செஞ்சிருச்சான் அவங்களுக்கு? மறந்து போச்சான். என்ன செஞ்சிருச்சு அவங்களுக்கு? 2 மாசமா லீவ் விட்டு திரும்ப காலேஜுக்கு போகும்போது அவனுக்கு என்ன வந்துருச்சு? மறந்து போயிட்டான். இன்னைக்கு அநேக சபையை மறந்து போனார்கள். அல்லேலூயா. என்னடா ரோடு புதுசா இருக்குன்னு தெரியுதா சிலருக்கு? ரோடு புதுசா இருக்கு அப்படின்னு தெரியுதா? என்னடா புதுசா ரோடு வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப நாள் சர்ச்சை பக்கம் காணோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை மறந்து போகிறார்கள். இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்துல வாசிக்கிறோம், தேவனை மறந்து போனார்கள். இப்போ மறந்து போனவர்களுக்கு திரும்ப 2வது வசனத்தை வாசிங்க. என்ன செய்தார்களாம்? இஸ்ரவேல் சபையர் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் இஸ்ரவேல் தேசங்களில் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோடு கூட நாங்களும் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியர்களும் லேவியரும் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு நாம் சீக்கிரமாக அவரிடத்தில் ஆள் அனுப்புவோம். தேவனுடைய பெட்டியை மீட்பதற்காக ஆலோசனை செய்தார்கள். தேவனுடைய பெட்டி மறந்து போனார்கள். சவுலுடைய காலத்துல, தாவீதோட காலத்துல இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணினார்கள். ஆலோசனை பண்ணி என்ன செய்கிறார்கள்? 4வது வசனத்துல வாசிக்கிறோம், இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையா இருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம். இப்போ ஒரு திட்டம் பண்ணாங்க. என்ன செய்யணும்? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்துருவோம், எடுத்துட்டு வந்துருவோம். நல்ல விஷயம்தான். தாவீது ராஜா நல்ல விஷயத்தை செய்யறாரு. நம்ம என்ன செஞ்சிருவோம்? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி முழு பலத்தோட என்ன செய்யறார்கள்? அதை 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனத்தை, சகல இஸ்ரவேலரும் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புர்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிக்கைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். முதல்ல உடன்படிக்கை பெட்டியை மறந்து போனாங்க. தாவீது உடன்படிக்கை பெட்டியை தேடுவோம்னு சகல ஜனங்களையும் கூப்பிட்டு பேசுறாரு. நல்ல விஷயம் தான், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருவதற்காக என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் முழு பலத்தோடும் சுரமண்டலம், வீண, தம்புரு, மேலதாளம், பூரிக்கைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்க? ஆடி பாடி கொண்டு வருவதற்காக என்ன செய்யறாங்க? திட்டம் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது? உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவதற்காக திட்டம் பண்ணிட்டாங்க. ஜனங்கள் எல்லாம் ஆராதிக்கிறது ரெடி ஆயிட்டாங்க. தம்பூரோடு, வீணையோடு, கைத்தாளத்தோடு, மேலதாளத்தோடு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. எப்படி நீங்க காலையில ஆராதனைக்கு ரெடி ஆனீங்களோ, அழகான சேலை எடுத்து, அழகான சுடிதாரை எடுத்து, அழகான ஹேர் ஸ்டைல் எடுத்து, மேட்சா பின்னு போட்டு, மேட்சுக்கு மேட்சா கிளிப்பை போட்டு, மேட்சுக்கு மேட்சா எல்லாத்தையும் எடுத்து, மேட்சுக்கு மேட்சா லிப்ஸ்டிக் போட்டு, மேட்சுக்கு மேட்சா ஷூவை தேடி, மேட்சுக்கு மேட்சா செருப்பை தேடி கண்டுபிடிச்சு எப்படி நீங்கள் ஆயத்தமாய் வந்தீர்களோ அதே போல ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆயத்தமாய் வந்தார். முழு பலத்தோட நல்ல சேலையை கட்டி, நல்ல ட்ரெஸ் போட்டு, நல்ல சந்தோஷமா நிற்கிறாங்க. வந்து நின்னா ஒரு பிரச்சனை நடக்குது அங்க. இப்பதான் விஷயம் வருது பாருங்க. 9வது வசனத்துல வாசிங்க. அவர்கள் கீதோனில் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியால் ஊசா பெட்டியை பிடித்த தன் கையை நீட்டினான். வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அன்னைக்கு நீட்டு நிமித்தம் அவனை அடித்தான். அங்க தேவ சமூகத்திலே செத்தான். என்னடா அது? இவ்வளவு நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆடல், பாடல், கொண்டாட்டம், குதியாட்டம், நல்ல டான்ஸ். கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. ஒரு கிறிஸ்துமஸா நினைச்சுக்கிறோம். இதை
இது ஒரு கிறிஸ்துமஸ் நினைப்போம். கிறிஸ்துமஸ்க்கு என்ன செய்யணும்? நல்ல ட்ரெஸ், நல்ல மேக்கப், நல்ல டான்ஸ், நல்ல பிரியாணி, நல்ல கேக்கு, நல்ல நல்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன நடந்துருச்சுன்னா ஒரு மரணம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? மரணம் நடந்துச்சு. ஊசாவை கர்த்தர் என்ன செய்தார்? அடித்தார். ஊசாவை கர்த்தர் அடித்தார். ஏன் அடித்தார் என்பதை குறித்துதான் இந்த காலவெளியிலே தியானிக்க போகிறோம். ஏன் அவன் மேலே கோபம் கொண்டார் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதம் ஏன் நம்முடைய வீட்டிற்குள் வரவில்லை என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். நீங்கள் நானும் தேவனுடைய சர்வ வல்ல தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்கள் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். இந்த உலகத்திற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் உப்பாக வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் மேன்மையான இடத்திலே வைத்திருக்கிறார். நாம் அநேகருக்கு வழிகாட்டிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். எனக்கும் நான் தேவனை அதிகமாக விசுவாசிப்பதற்கு ஒரு காரியம், எனக்குள்ள பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்தை நான் அதிகமாக கவனிப்பதுண்டு. இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது எவ்வளவு உண்மை தெரியுமா? ஏனென்றால் இஸ்ரவேலில் ஒருவன் கூட கடனாளி இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலில் ஒருவன் கூட பிச்சை எடுக்கிறவன் இல்லை. இஸ்ரவேலர் ஒருவன் கூட தரித்திரன் இல்லை. இஸ்ரவேலர் ஒருவன் கூட கல்வி அறிவு இல்லாதவன் இல்லை. இஸ்ரவேல் ஒருவன் கூட பைத்தியக்காரன் இல்லை. ஏனென்றால் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வேதம் சொல்லுகிறது உண்மை என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தை மேப்ல இல்லாமல் போகும்படி உலக நாடுகள் முழுவதும் அழிப்பதற்காக திட்டம் பண்ணினார்கள். ஆனால் அவர்கள் தான் அழிந்து போனார்களே தவிர இஸ்ரவேல் தேசம் அழியல. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற செய்தியானது உலக யுத்தத்திற்கான ஆயத்தமாக கூட இருக்கலாம் என்று அநேக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவைகளின் மத்தியிலும் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் காப்பார் என்பது உண்மையாயிருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. தேவனுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, சகோதரனே சகோதரியே, நீ காலால் படைகளோட நடக்கும்படி நீ சோர்ந்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. தேவனுடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. மிகுந்த ஆயத்தத்தோடும் நாம் தேவனுடைய சமூகத்துல ஜபத்தோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவன் அவன் கல்லறைக்கு போகும்போது சொல்லக்கூடாது இவன் தரித்திரனாய் போகிறான் என்று சொல்லக்கூடாது. செல்வந்தனாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இவன் கடனாளியா இருக்கிறான் என்று சொல்லக்கூடாது. இவன் வேதனையோடு செத்தான் என்று சொல்லக்கூடாது. இவன் வியாதியால் செத்தான் என்று சொல்லக்கூடாது. இவனுடைய மரணம் மிக மோசமானது என்று சொல்லக்கூடாது. இவனுடைய மரணம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய உலகத்துல வாழும் போது தேவனுக்கு சாட்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை குறித்து அநேகருக்கு சொல்லும் போது நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே விடுதலை இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்தவர்களாய் சொல்லணும், இயேசு உனக்கும் செய்வாரு, எனக்கும் செய்திருக்கிறாரு. அல்லேலூயா. இங்க வசனம் வாசிக்கும் போது நடக்கிற சம்பவம், ஒரு மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மரணம் ஏற்பட்டதான காரணம் என்ன என்பதை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், வாசியுங்கள் அந்த வசனத்தை. என்னங்க? அவர்களை நோக்கி என்ன சொன்னாரு? பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆராதனைக்கு வருவதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பரிசுத்தம், ஆயத்தம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்கள்? தொழுது கொள்ளுங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்னவாயிருங்கள்? பரிசுத்தமாயிருங்கள்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்வதில்லை, தரிசிப்பதில்லை. இப்போ பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனத்தை, முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனுடைய கர்த்தருடைய நியமங்களின்படி தேடாது போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். என்ன செய்யணும்? எப்படிமா வசனம் என்ன சொல்லுங்க? கவனிங்க, வார்த்தை கவனிங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, இந்த வசனம் முக்கியமானது. என்ன செய்யணுமா? என்ன செய்யல? அவங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்கவில்லை. உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போனோம். அவர்கள் எப்படி கொண்டு போனாங்க? மாட்டு வண்டியில வச்சு கொண்டு போனாங்க. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யணும்? சுமந்து கொண்டு போகணும். யார் சுமந்து கொண்டு போகணும்? லேவியர் சுமந்து போகணும். ஆசாரியர்கள் ஆராதனை செய்வதற்கு லேவியர்கள் ஆட்கள் எல்லாம், லேவியர் ஆசாரியர் எல்லாரும் ஒரே 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 குரூப். இப்போ வசனம் சொல்கிறது, அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு போகாம, இந்த வசனம் தான் சொல்லுது, கர்த்தரை நியாயமானபடி தேடாமல் போனபடினாலோ. எப்படி தேடலையா? நியாயமானபடி தேடல. கிறிஸ்துவை தேவனுடைய வார்த்தையின்படி தேடாமல் உங்கள் சௌரியத்திற்கு தேடுகிறது. எப்படி தேடுறாங்களா? அவங்க சௌரியத்திற்கு தேவனை தேடணும். எங்க சௌரியங்க? இங்க சௌரியமா தேடுறது இல்ல, தேவன் நியமித்த நியமங்களின்படி கர்த்தரை தேட வேண்டும். ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன செய்யறோம்னா, நம்முடைய சௌரியத்திற்கு கர்த்தரை தேடிட்டு இருக்கிறோம். நேரம் கிடைச்சா பைபிள் வாசிப்போம், நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுவோம். ஏதாவது ஆண்டவர் அற்புதம் செஞ்சா நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் செய்யலைன்னா தேட மாட்டோம். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுவோம். இல்ல இல்ல, வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு நியமித்த நியமங்களின்படி கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். அப்போ என்ன சொல்றாரு? கர்த்தரை தேடாம போனாங்க. 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16 அதிகாரம் 4ஆம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாவீது லேவியரையும் வாசிங்க, வாசிக்க மாட்டேன்றீங்க. பாடகரை, தம்புரு, சுரமண்டலம், கைத்தாரம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க உங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாகும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். முதல்ல என்ன செய்யணும்? பரிசுத்தம் பண்ணணும். கவனிங்க, கர்த்தர் என்ன செய்யணும்? முதல்ல உங்களை பரிசுத்தம் பண்ணணும். இன்னைக்கு காலையில ஆராதனைக்கு போறோம், இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நிக்க போறோம். முதலாவது உங்களை என்ன செய்யணும்? பரிசுத்தம் பண்ணணும். பரிசுத்தத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள வரணும். 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நியமித்த நியமங்களின்படி கர்த்தரை தேடணும். இதெல்லாம் சரியான காரியம். ஏன் நமக்கு இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதம் ஓபேதுக்கு வந்தது போல நமக்கு வரல? கர்த்தர் அவனையும் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்கிறது. ஏன் எனக்குள்ள வரல அப்படின்னா, கர்த்தர் நியமித்த நியமங்களின்படி கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு நீங்க எல்லாம் யூடியூப் பார்த்து சமைக்கிறீங்க, அப்படிதானே? அதை சொல்றாங்க, இவ்வளவு அளவு போடு, இதை சேரு, இதை சேரு, இப்படிங்க சேரு, இதை இப்படி கொதிக்க வை, இது இவ்வளவு நிமிஷம் கொதிக்க வைக்கணும், இதை இப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டு 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 கரெக்டா என்ன செய்றீங்க? செய்றீங்களா இல்லையா? செய்றீங்களா இல்லையா? அவன் என்ன பொடி போட சொன்னா அந்த பொடி தான் போடணும். அவன் என்ன ஊத்த சொல்லுவானோ அந்த எண்ணெய் ஊத்தணும். எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கணுமா கொதிக்க வைக்கணும். நீங்க வாட்டுக்கு ஸ்டவ்ல வச்சுட்டு வந்து சீரியல் பார்த்துட்டு இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போனீங்கன்னா அது போய் என்ன செஞ்சிருக்கோம்? கருகி போய் கிடக்கும். இல்ல, அப்ப என்ன சொல்றாங்க? கவனமா செய்றீங்க, எவ்வளவு ஞானமா செய்றீங்க, எவ்வளவு புத்தியா செய்றீங்க. தேவன் சொல்றாரு, இந்த உலகத்திற்கு நீங்க அநேக விதமான முக்கியத்துவம் கொடுக்கிறது போல தேவனுடைய காரியங்களுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நியமங்களின்படி அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் சொன்னாரு, நான் மலையிலே உனக்கு சொல்லப்பட்ட மாதிரிகளின்படி நீ என்ன செய்யணும்? உடன்படிக்கை பெட்டியை நீ செய்யணும். உன் சைஸுக்கு அளவு கூட்டிடக்கூடாது, உன் சைஸுக்கு பெருசா கட்டிடக்கூடாது, உன் டிசைன்லாம் வரக்கூடாது. நான் என்ன டிசைன் கொடுத்துருக்கணும், நான் என்ன அளவு கொடுத்துருக்கணும், அதை தான் நீ செய்யணும்.
இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அதுதான் அழைச்சிருக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு. பிதா என்ன சொன்னாரோ அதை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்து செய்ததை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும்ன்றதா விதி. அதான் செய்ய வேண்டும். ஆனால் நம்ம இஷ்டப்படி, நம்ம திட்டப்படி, நம்முடைய காரியத்தை என்ன செய்யக்கூடாது? எதையுமே திருப்பி போடக்கூடாது. எல்லாவற்றையும் நமக்கு வேத புஸ்தகம் நமக்கு வாழ்வுக்கான புஸ்தகமா இருக்கிறது. இந்த வாழ்வுக்கான புஸ்தகம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதித்திருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஒருவன் திருமணத்திற்கு என்ன செய்ய வேண்டும் வேதம் போதிக்கிறது. ஒருவன் பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஒருவன் எப்படி தொழில் செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றிற்கும் இந்த வேத புஸ்தகம் வழிகாட்டியா இருக்கிறது. இப்ப இந்த வேத புஸ்தகத்தை நாம் அதிகமாக வாசித்து தியானிக்கும் போதுதான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது என்ன செய்யணும்? முதல்ல பரிசுத்தம் பண்ணணும். கர்த்தர் நியமித்த நியமங்களின்படி நம்ம ஆராதிக்கணும். மூன்றாவது இந்த வசனம் சொல்லுகிறது உடன்படிக்கை பெட்டி வரும் பொழுது நீ என்ன செய்யணும்? வசனம் சொல்லுகிறது 16வது வசனத்துல வாசித்தோம். பாடகரை என்னமா யார நிறுத்தணுமா? பாடகரை நிறுத்தணும். தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க. எப்படிங்க? அந்த வசனத்தை வாசிங்க, நல்லா வாசிங்க. நான் சொல்ல பைபிள் சொல்லத சொல்லுங்க. என்னங்க? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. அந்த சேர்ல இருக்க ஆண்கள் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. கீழே உட்கார்ந்து நீங்களா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. இந்த பக்கம் உள்ளவங்களா சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. இது அடிக்கடி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இந்த வார்த்தைய வார வாரம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நான் ஆராதனை சொல்லிட்டே இருக்கேன்ல, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தின்னு. பைபிள் சொல்லுது ஆராதிக்கும் போது உங்க சத்தம் உயரணும். உங்க சத்தம் என்ன செய்யணும்? உயரணும். உங்க சத்தம் உயரணும். தேவனுடைய சமூகத்துல சத்தம் உயரணும். இங்க வெட்கப்படக்கூடாது, இங்க கூச்சப்படக்கூடாது. இங்க பின்னால இருக்க என்ன பாக்குறேன், முன்னால இருக்க என்ன அதெல்லாம் பார்க்கல. இன்னைக்கு நான் கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறேன். நான் நடனத்தோடு களிப்போடு ஆராதித்து சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எதுக்கு உங்களை ஆராதனைக்கு சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க ஏன் சொல்றேன்னா, நீங்க பாடி கர்த்தரை துதிக்கணும். அந்த பலி நீங்க செலுத்தணும். பலி செலுத்தாம தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நான் உங்களுக்காக உபவாசம் ஜெபிக்கலாம், உங்களுக்காக எதனாலும் செய்யலாம். ஆனா நீங்க தேவ சமூகத்துல ஆராதிக்கணும், கர்த்தரை பாடி துதிக்கணும், துதிக்கணும். நடந்த சம்பவம் என்ன வேதம் சொல்லுகிறது? உடன்படிக்கை பெட்டிய இப்ப திரும்ப எடுத்துட்டு வரும்பொழுது பரிசுத்தம் பண்ணி கர்த்தர் நியமித்த நியமங்களின்படி அவரை என்ன செய்ய வேண்டுமா? பாடி துதிக்கணும். என்ன செய்யணுங்க? எப்படி துதிக்கணும்? காது கேட்கல, எனக்கு காது கேட்கல. சத்தம் உங்க வீட்டுக்காரன் உயர்த்துறீங்களே, உங்க வீட்டுக்கார மாட்ட உயர்த்துறீங்க. ஆமை வேகம் வருது பாருங்க. அங்க சத்தம் உயருது. என்னயா பண்ற, என்ன செஞ்ச? உங்க மட்டும் சத்தம் உயருது. தேவ சமூகத்துல சத்தம் உயரணும். அவருடைய சமூகத்துல கர்த்தரை பாடி துதிக்கணுமா? வசனம் சொல்லுகிறது சத்தத்தோடு ஆராதனை செய்யும் போது என்ன வெளிப்படுமா? தேவ மகிமை, தேவ மகிமை. இன்னைக்கு தேவ மகிமை வாழ்க்கையில் இருக்கணும். ஏதோ நம்ம ஒரு ட்ரெடிஷனல் பாரம்பரியமா ஆராதிச்சுட்டு போறதுக்கு இல்ல சகோதரனே, சகோதரியே. ஏதோ ஒரு அட்டெண்டன்ஸ் போடுவதற்காக அல்ல. ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு வரணும், ஒரு தலையை காட்டிட்டு வரணும், ஏதோ ஒரு போய் ஒரு காட்டி வந்துருவோம், அப்படி இல்லை.
இங்கே தேவனுடைய மகிமை உங்களை நிரப்ப வேண்டும். இங்கே தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். இங்க வந்து தேவனுடைய பலத்தோடு நீங்க போகணும், தேவனுடைய வல்லமையோட போகணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று போகணும். இந்த நாளுடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். இந்த வார்த்தை உங்களுக்கு சத்தியத்தின் ஆவியானவர்களை விடுதலை ஆக்கணும். உங்க பாரங்கள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய வேதனைகள் எல்லாம் மாறுபடியாகத்தான் இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இங்கே கொண்டு வந்த நோக்கத்தின்படி நாம் நியமித்தபடி செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்து கொடுத்ததின்படி செய்ய வேண்டும். உங்க இஷ்டத்தின்படி செய்யக்கூடாது. கரடிக்கல இருந்து டேவிட் சின்னசாமி வந்திருக்கிறாரு. நான் 98 அங்க சர்ச்சில் பாஸ்டா இருந்தேன். 98 அங்க சர்ச்சில் பாஸ்டா இருந்தேன். அப்போ பக்கத்துல லட்சுமி அக்கா தான் எனக்கு எல்லாமே அரைச்சு கொடுப்பாங்க. அப்ப எனக்கு மிக்சிலாம் கிடையாது, அந்த அக்காட்ட கொடுத்து அரைச்சு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சேன், அரைக்கிறதுக்கு எனக்கு அப்பதான் சமையலே தெரியாது. எடுத்து எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு அரைச்சு கொடுங்கக்கான்னு அவங்களும் அரைச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு மத்தியானம் போல சர்ச்சில் முன்னால இருக்கிற அந்த மண்டபத்துல உட்கார்ந்து இருந்தேன். அப்ப அந்த அக்கா வந்து கேட்டாங்க, தேவராசு நீ என்ன சமைச்சு சாப்பிட்டேன்னு கேட்டாங்க. நானாக்கா நான் வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். அவங்க சொன்னாங்க, ஏப்பா சாம்பாருக்கு எதுக்குப்பா சோம்பு போட்டேன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? சாம்பாருக்கு எதுக்குப்பா சோம்பு போட்டேன்னு கேட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. அஞ்சலப்பட்டியில் என்ன வரைக்கும் எல்லாத்தையும் உள்ளதுக்கு போட்டு அரைச்சு கொடுங்கன்னு அரைச்சு கொடுத்து சாப்பிட்டு இருந்தேன். எதனால செய்யறாரு இல்லை, அப்ப தெரியுது சாம்பாருக்கு சோம்பு போடக்கூடாது, கறி குழம்புக்கு தான் என்ன போடணும், சோம்பு போடணும். தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு நியமம் இருக்கு. இஷ்டப்படி அல்ல, இஷ்டப்படி நம்ம ஆராதனை செய்வதல்ல, இஷ்டப்படி செய்வதற்காக அல்ல, அவருடைய சத்தியத்தின்படி, உங்களுடைய சௌரியத்தின்படி அல்ல, அவருடைய சத்தியத்தின்படி தேடுறோம். நம்ம இன்னைக்கு அநேக நேரங்களில் சௌரியமா தேடுறோம், சௌரியமா தேடுறோம். சௌரியமா தேடுவதற்கு இன்றைக்கு சபைகள் அநேக விதமான வழி வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? நல்ல சேரு, நீ அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் சோஃபா போட்டுருவாங்க. அடுத்த தலைமுறைகள்லாம் என்னது சோஃபா, நல்ல ஏசி, நல்ல எல்லாமே சொகுசா. அந்த காலத்துல நாங்க ஆராதனை செய்யும் போது கீத்து கொட்டகை தான் இருக்கும், தார் ஷீட் இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஷீட் கூட இருக்காது, தார் ஷீட் இருக்கும். 9 மணிக்கு ஆரம்பிச்சா 1 மணிக்கு முடியும். அதுக்குள்ள கத்தி தட்டி தொண்டை குண்டை எல்லாம் காஞ்சு போயிடும். வேர்க்கிறதுக்கு வேர்வே இருக்க, தண்ணியே இருக்காது. ஏன்னா தார் ஷீட்ல என்ன இருக்கும், அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் போயிடும். அப்படிதான் கத்த ஆரம்பிச்சு. இன்னைக்கு நமக்கு என்னது, ஃபேனு, கொஞ்சம் ஏசி, சேரு, எல்லாம் சௌரியமா கொடுத்தும் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, தேவனை தேட மாட்டேன். தேவனை தேடணும், தேவனை தொழுது கொள்ளணும், கத்த நியமித்த நியமங்களை கர்த்தரை ஆராதிக்கணும். வசனம் சொல்லுகிறது தேவனுடைய மகிமை எப்படி இறங்கி வந்தது என்று சொல்லி பார்க்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கலுங்க. எல்லாம் முக்கியமான வசனம், வாசிங்க. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய மகிமை எங்கே காணப்பட்டது? எல்லாரும் சொல்லணும். கடைசி எழுத்து சொல்லி ஒரு 5 பாயிண்ட் வச்சிருக்கிற, 5 பாயிண்ட் சொல்லாம நீங்க விட மாட்டேன். கர்த்தருடைய மகிமை எங்கே காணப்பட்டது? மேகத்திலே காணப்பட்டது. சரி, 24ஆம் அதிகாரம், யாத்திரா 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். 24:16. 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது, மூடி இருந்தது. 7ஆம் நாளிலே மேகத்தின் நடுவிலே மோசே கூப்பிட்டான். இங்க இப்போ மேகத்துல இருந்த மகிமை இப்ப எங்க வந்திருக்கு? சீனாய் மலைக்கு வந்திருக்கு. சரி, யாத்திராகம் 40ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் வேகமா. யாத்திராகம் 40ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிக்கலாம். அப்போது மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை, அல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தின் மேல் நிரம்பியிருந்தால்
மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. இப்ப சொல்லுங்க, இதை மறக்கவே கூடாது. கர்த்தருடைய மகிமை எங்க இருந்தது? மேகத்துல இருந்தது. இரண்டாவது கர்த்தருடைய மகிமை எங்க இருந்தது? சீனாய் மலையில இருந்தது. கர்த்தருடைய மகிமை இப்ப எங்க வந்திருக்கு? ஆசரிப்பு கூடாரத்துல வந்திருக்கு. ஆசரிப்பு கூடாரத்துல வந்திருக்கு. இப்ப வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இருங்க. இந்த வசனம் வாசி. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 1ஆம் புஸ்தகம் 1 வசனத்தை வாசிட்டுங்க. வரும் 1 ராஜாக்கள் வாங்க. 1 ராஜாக்கள் வாங்க. 8ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிப்போம். ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் சரி சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியர்களும் லேவியருமாக சுமந்தார்கள். சரி, அதே அதிகாரத்துல 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க. 10, 11. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு மேகத்து நிமித்தம் ஆசாரிகள் ஊழியம் செய்வதற்கு கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இப்போ சொல்லுங்க, மகிமை முதல்ல எங்க இருந்துச்சு? மேகத்துல இருந்தது. அடுத்த மகிமை எங்க வந்துச்சு? சீனாய் மலைக்கு வந்துச்சு. அடுத்த மகிமை எங்க வந்துச்சு? ஆசரிப்பு கூட இருந்தது. இப்ப கர்த்தருடைய மகிமை எங்க வந்ததுக்கு? தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ஆலயத்திற்கு இந்த மகிமை வந்ததுனால இப்ப என்ன நடக்குதுன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய மகிமை எங்க இருந்தது? தேவனுடைய ஆலயத்திலே. எங்க இருந்தது கர்த்தருடைய மகிமை? தேவனுடைய ஆலயத்துல. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை எங்க இருந்துச்சு? தேவனுடைய ஆலயத்திலே. இப்ப தேவனுடைய ஆலயத்தில் இருந்த தேவனுடைய மகிமையை ஜனங்கள் அற்பமாயினார்கள். தேவனுடைய ஆலயத்தில் இருந்த மகிமையை ஜனங்கள் அற்பமாயினார்கள். அதை ஏளனம் பண்ணினார்கள். அவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்காது இருந்தாங்க. என்ன நடக்குதா? வசனத்துல வாசிக்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 8வது அதிகாரத்துக்கு வாங்க வேகமா. எசேக்கியேல் 8வது அதிகாரம் எழுதிங்களா? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாக போக பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிகமான அருவருப்புகளை என்ன செய்வாய்? காண்பாய் என்று சொன்னார். 16வது வசனத்தை வாசிங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்தில் உட்பிரகாரத்தில் கொண்டு போய், இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்திலே பலிபீடத்துக்கு நடுவே ஏறக்குறைய 25 புருஷர்கள் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பி கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள்.
6ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்துல இருக்குது, தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆலயத்துல இருக்கு. ஆனால் தேவனுடைய ஆலயத்துல ஜனங்கள் என்ன செய்கிறார்களா? விசேக தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்றாரு, ஜனங்கள் அருவருப்புகளை செய்கிறார்கள். என்ன செய்யறாங்க? அருவருக்கிற காரியம். எவ்வளவு இந்த வார்த்தை பாருங்க, மோசமா இருக்கு. கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை, கர்த்தர் விரும்பாத காரியங்களை, கர்த்தர் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை எங்கே செய்து வருகிறார்கள்? தேவனுடைய ஆலயத்திலே. நீங்க சொல்ல, நாங்க என்ன அருவருக்கிற காரியங்களை செய்யறோம்? இல்ல, அதை சொல்லல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் என்ன செய்யறோம்? நம்ம அதை உதாசீனப்படுத்துறோம். இங்க என்ன செய்யறார்களாம்? தேவனை வச்சுட்டு எங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்களாம்? சூரிய முதுகை காட்டினார்கள். உங்களை நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்களை என்ன சொல்லணும்? வாங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக திரும்பிக்கிட்டு வாங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள போவீங்களா? போக மாட்டோம், நம்மளே போக மாட்டோம். கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்துல என் பிரசன்னம் இருக்கிற இடத்துல என் மகிமை இருக்கிறத எங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களா? உலகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கறி குழம்பு வைக்கலாமா, மட்டன் குழம்பு வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மகன் வந்திருக்கானே, என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சிந்தனை ஓடிட்டு இருக்கு. என்ன எடுக்கலாம்? மகன் எங்க மீன் நிறைய சாப்பிட்டுருப்பாரு. சும்மா அவங்க என்ன சொன்னாலும் கோச்சுக்கிற மாட்டாங்க என்ன, அதனால நான் சொல்றேன். இன்னைக்கு சிந்தனை ஊரா எங்க இருக்கு? அவங்களுக்கு இன்னும் புரியல. தோத்திரம். எங்க கவனிங்க, என்ன செய்யுது? சிந்தனை ஊரா எங்க இருக்கு? போன வட்ட கறியில நிறைய ஏமாத்திட்டான், வெறும் எலும்பா போட்டான், கழுத்தா போட்டான், இந்த இடம் தெளிவா வாங்க. எங்க யோசனை இருக்கு? இங்க உட்கார்ந்து என்ன யோசனை போகுது? அங்க இருக்கு. மேக்கப் நிறைய போட்டு வந்துட்டோம், லிப்ஸ்டிக் நிறைய தெரியுது, கொஞ்சம் குறைக்கணும். இந்த சேலை அழகா இருக்கு, யார் மாதிரி கட்டாலும் எந்த எந்த என்னது? இந்த உலக தேவனுடைய ஆலயத்துல எங்க யோசிச்சுட்டு இருக்கிறோம்? வெளியுள்ளவைகளை யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்ல, இங்க தேவனுடைய ஆலயத்துல எனக்கு கனம் கொடுக்காம, எனக்கு மரியாதை கொடுக்காம ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? உலகத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஏதோ வீட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்ததற்கு காரணம், கர்த்தரை எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவனாக ஏற்றுக்கொண்டார். வேகமாக வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு என்ன செய்ய ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிற இந்த உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது சொன்னால் வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அந்நாட்களிலே கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டி இனி சொல்வதில்லை, அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனை விடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். உடன்படிக்கை பெட்டி யாரும் மறந்துட்டாங்க. கர்த்தர் சொல்றார், இனி இந்த உடன்படிக்கை பெட்டி மக்களை விரும்பல. இன்னைக்கு எதை நம்புறாங்க? படிக்கணும், பிசினஸ் பண்ணணும், தொழில் செய்யணும். தேவன் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. இப்ப பிசாசு என்ன செஞ்சிட்டானா, தேவனை மறக்கடிக்க வச்சுட்டு, தேவன் நினைக்க விடாம பண்ணிட்டு, சிந்தனையில என்ன ஓடுது? என்ன செய்யணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி நடத்தணும், இதை என்ன செய்யறது, அதை என்ன செய்ய. இல்ல, நீங்க தேவனை மறந்து போன ஜனங்கள் உண்டு. இன்னைக்கு தேவனை நீங்க மறக்காதீங்க. தேவனுங்க கூட இருந்தா போதும், ஜெயமா இருப்பவங்க வாழ்க்கை. தேவனுங்க கூட இருந்தா போதும், தொழில் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுங்க கூட இருந்தா உங்க வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுங்க கூட இருந்தா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ அவைகளுக்காக ஓட வேண்டாம், நீ தேவனுக்கானவைகளை சிந்திக்கும் போது அதை கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனா இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்களா? உடன்படிக்கை பெட்டியை மறந்து போனார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு மகிமை உள்ளது என்பதை ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுற. 1 சாமுவேலுக்கு வாங்க, 4ஆம் அதிகாரம்
வேகமாக நேராகிற அப்படின்னால வேகமா நான் போறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 11வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 11வது வசனத்துல இருந்து, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஏலியின் குமாரன் ஓப்பனிங் பிணக்காசும் மாண்டார்கள். ஓடி வந்து வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தேவனுடைய பெட்டிக்காக அவருடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. பாருங்க எவ்வளவு அன்னைக்கு தேவனுடைய பெட்டி மேல எவ்வளவு இதா இருந்திருக்காங்க பாருங்க. ஏழு தீர்க்கதரிசி உடன்படிக்கை பெட்டி ரொம்ப முக்கியமானது, உடன்படிக்கை பெட்டி ரொம்ப அவசியமானது, ஆனால் உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு, தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த உடன்படிக்கை பெட்டி திரும்ப வருமானு காத்துக்கிட்டு இருந்து அவருடைய இருதயம் எப்படி இருந்ததா? தத்தளித்துக் கொண்டிருந்ததா. யாருக்காவது இருதயம் இன்னைக்கு பைபிள் வாசிக்கல தத்தளிக்குதா? இன்னைக்கு ஜபம் மண்ணலேன்னு இருதயம் தத்தளிக்குதா? வீட்டுக்காரங்க, ஏங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை எங்க வச்சுக்க, சர்ச்சுக்கு போன கெடுங்க பைபிளை எடுங்க. அவர் சொல்லி ஓட்டகரமா கொடுத்தேன், உங்ககிட்ட தானே கொடுத்தேன், ஏன்ட்ட கொடுக்கவே இல்லைங்க. காலில் இன்னைக்கு கால என்னது பைபிளை தேடிச்சாங்க, சர்ச்சில் விட்டு போயிறாங்க. 2 பைபிள் என்கிட்ட இருக்குது, 2-3 பைபிள் என்கிட்ட இருக்குது. சர்ச்சில் விட்டு மறந்து போனார்கள். அதுக்கு அடையாளம் பாஸ்டவன் ஞாபகப்படுத்திட்டாங்க. 7 புஸ்தகத்தை என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். ஏன்ட்ட இருக்கு, நீ வீட்டுல சண்டை போடாதீங்க, பைபிள் ஏன்ட்ட இருக்கு, 3 பைபிள் ஏன்ட்ட இருக்கு. கர்த்தருக்கு தோத்திரம், அல்லேலூயா. சரி, இங்க கவனிங்க, ஏழையுடைய இருதயம் தத்தளித்ததும் உடன்படிக்கப்பட்டு பிடிபட்டு போச்சே அப்படின்னு வாசிக்கலாம். தத்தளித்து என்ன நடந்ததா வாசிக்கலாம். 17ஆம் வசனத்தை வாசிக்க. 17ஆம் வசனம், இஸ்ரவேல் உண்டாக முடிவெடுத்து போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று, உம்முடைய குமாரரும் என்று தேவனுடைய பெட்டியும் என்ன செய்தது? பிடிபட்டு போயிற்று என்றார்கள். 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்தின் வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் இருந்தபடியினால் அவன் பிடரி முறிந்து செத்தான். உடன்படிக்கப்பட்டு போயிடுச்சேன்னு என்ன செய்தானா, அப்படியே கீழே விழுந்து செத்தான். இந்த உடன்படிக்கை பெட்டிக்காக அவனுடைய இருதயம் தத்தளித்தது. ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டியில் தான் தேவனுடைய மகிமை இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டி இல்லாம நம்ம வாழ்றது வேஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியும்படி சொல்றேன்னா, உடன்படிக்கை பெட்டின்னு சொன்னா நம்ம உயிர், நம்ம என்னது உயிர். உயிர் போயிடுச்சுன்னா நம்மளால எந்த பிரயோஜனம் இல்லை. உயிர் போறதுக்கு முன்னால நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கலாம், 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கலாம், 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கலாம். ஆனா உயிர் போன பிறகு உங்களால அதற்கு எந்த பலனும் இல்லை. கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம், கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சிருக்கலாம், ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா உங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏழி அழைத்தான் சொல்லுகிறான், உடன்படிக்கை பெட்டி இல்லாம கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேற வழி இல்லை, பிழைப்பு இல்லை, வாழ்வு இல்லை. அதனால சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்? வசனத்தை வாசிக்க, அந்த 4ஆம் அதிகாரத்துல. இப்ப வாங்க, 4ஆம் அதிகாரம் 22, அதாவது நிறைய வசனங்கள் இருக்கு. 22ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க கடைசி. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. மகிமை எங்க இருந்துச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மகிமை எங்க இருந்துச்சு? மேகத்துல. 2வது மகிமை எங்க இருந்தது? சீனாய் மலையில. 3வது எங்க இருந்தது? ஆசரிப்பு கூட. 4வது எங்க இருந்த மகிமை? ஆலயத்துல இருந்து. ஆலயத்துல மகிமை இப்ப என்ன ஆயிடுச்சு? எங்க போச்சு? வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம், எசேக்கியேல் வாங்க. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். எசேக்கியேல் 11. ஆனாலும்
சி என்று அழைக்கப்பட்டதும் அருவருக்கத்தக்கதுமான இருதயங்களின் இச்சைகளிலே எவர்கள் நடக்கிறார்களோ வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? சி. என்ன சொல்லுவீங்க? யார சொல்லுவீங்க? அருவருப்பை. அருவருக்க இருக்கிறது. இந்த அருவருக்கிற காரியத்தை எங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஜனங்கள்? தேவனோட ஆலயத்துல. தேவனோட ஆலயத்துல. இப்ப 22 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மிக முக்கியமான வசனம். அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை எடுத்துக்கொண்டு எழும்பின, சக்கரங்களும் அவைகளுக்கு அருகே சென்றன. இஸ்ரவேல் தேவனுடைய மகிமை மலைகளின் மேலே உயர இருந்தது. 23 சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்தின் கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. மகிமை முதல்ல எங்க இருந்துச்சு? எல்லாரும் சொல்லணும். மகிமை எங்க இருந்துச்சு? 2வது மகிமை எங்க இருந்துச்சு? சீனாய் மலை. 3வது ஆசரிப்பு கூட. 4வது ஆலயத்துல. 5வது கர்த்தருடைய மகிமை போயிடுச்சு, மலைக்கே போயிடுச்சு. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துல என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. சிந்தையில பரிசுத்தம் இல்லை, எண்ணத்துல பரிசுத்தம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியில, சத்தியத்தின்படி நடக்கல. வேத வல்லுநர் சொல்லுகிறார்கள், எரேமியா என்ன செய்கிறானாம்? கடைசியாக ஜனங்களை யுத்தத்திற்கு, ஜனங்களை அடிமைத்தனத்தை கொண்டு போகும்போது இந்த உடன்படிக்கை பெட்டியை மலைக்கு ஒரு குகையை தோண்டி மலைக்கு உள்ளாக மறைத்து வைத்தார் என்று வேத பண்டிதர்கள் ஒரு சில வசனங்களை சொல்றாங்க. அந்த வசனத்தை ஆதாரமாக சொல்றாங்க. அது பெரிய டீச்சிங், அங்க போக வேண்டாம் நம்ம. இப்ப உடன்படிக்கை பெட்டியில் இருந்த மகிமை எங்கே போயிடுச்சு? மலைக்கு போன மகிமை எங்க போயிடும்? பரலோகத்துக்கு போயிடுச்சு. கர்த்தருடைய மகிமை எங்க போயிடுச்சு? பரலோகத்துக்கு போயிடுச்சு. அதனாலதான் மல்கியா புஸ்தகத்துல இருந்து மத்தேயு புஸ்தகம் வரைக்கும் 400 வருடங்கள் இருண்ட காலமா இருந்தது. தேவன் பேசவில்லை. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி இல்ல. அதனால ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யல? பேசல. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த மகிமையா இறங்கி வந்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்ப எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. ஒருத்தர் சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. மகிமை எங்க வந்திருக்கு? இயேசு கிறிஸ்து மூலமாய் திரும்பவுமாய் வந்திருக்கு. மகிமை நமக்குள்ள வந்திருக்கு. நம்ம மகிமை உங்களுக்குள்ள வந்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாம போனாங்க, சத்தியத்தின்படி நடக்காம போனாங்க. மகிமை பரலோகத்துக்கு போயிடுச்சு. 400 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாய் எப்படி வந்தார்? மகிமையாய் வந்தார். அந்த மகிமையை கொடுக்கும்படி வந்தார். அந்த மகிமையை வாழும்படி வந்தார். அந்த மகிமையை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி வந்தார். அந்த மகிமையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகிமை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம், வேகமாக வாசித்து முடிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5, 26, 27 சத்தமாக வாசிப்போம். அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழியினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதலுக்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்குள்ளே முன்னிறுத்துவதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தர் என்ன விரும்புறாரு? இந்த சபை எப்படி இருக்கணும்னா மகிமை உள்ள சபையா இருக்கணும். மகிமை இழந்த சபையா இருக்கக்கூடாது. தேவனுடைய மகிமை நமக்கு வெளிப்படணும். இந்த ஆராதனை விட்டு
போகும்போது உங்களை பார்க்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும், உங்களை பார்க்கிற ஜனங்கள் ஆறுதல் அடையணும், உங்களுக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படணும், உங்களுக்கு மகிமை வெளிப்படணும், உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்படணும். ஏனென்றால் தேவனுடைய மகிமை இந்த சபையில் இருக்கிறது, தேவனுடைய மகிமை இந்த சபையில் இருக்கிறது, தேவனுடைய மகிமை இந்த ஆராதனையில் இருக்கிறது, தேவனுடைய மகிமை நாம் ஆராதிக்கிறதில் இருக்கிறது. இந்த கரை திரை முதலானவைகளை எல்லாவற்றையும் நீக்கி தேவன் பரிசுத்தமும் நீதியுமான அவர் கரை திரை இல்லாத ஒரு சபையாக மாற்றி இந்த சபைக்குள்ள தேவ மகிமையை வைத்திருக்கிறார். இந்த மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு தான், இந்த மகிமையை நீங்கள் அனுபவிப்பதற்கு தான் கர்த்தரை நாம் ஆராதிக்க வருகிறோம். இந்த மகிமையின் மேல் மகிமை அடைவதற்காகத்தான் கர்த்தரை கூட்டி சேர்த்திருக்கிறார். எங்க வந்தவனமா போறதுக்காக அல்ல. அல்லேலூயா. வந்தவனமா போ. ஒரு ஹோட்டலுக்குள்ள போனா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு திருப்திய வெளியில இருந்து ஒரு ஏப்ப விட்டாக்கா என்னது சொல்லுங்களேன். ஆமா, சும்மா ஹோட்டல்ல போய் சாம்பார மோந்து பார்த்துட்டு கறிக்கடை மோந்து பார்த்துட்டு வந்தோம்னா வயிறு நிறையாது. நீங்க மோந்து பார்த்துட்டு போகல, நீங்க பெற்றுக்கொண்டு போக வேண்டும். நீங்க தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். இந்த இடத்தை விட்டு போகும்போது தேவனுடைய வல்லமை நிரப்பப்பட்டு போக வேண்டும். கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும், சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிற்று வரைக்கும் துக்கத்தோட, வேதனையோட, கண்ணீரோட, கலக்கத்தோட வந்திருக்கலாம். இந்த நாள் தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை உங்களுக்கு நிரப்பும் போது அந்த மகிமை உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது, அந்த மகிமை உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது, அந்த மகிமை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, அந்த மகிமை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது, அந்த மகிமை உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது, அந்த மகிமை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இல்லையா? அப்ப தேவனுடைய ஆராதனையில அந்த மகிமை பெற்றுக் கொள்வதற்கான தாகத்தோடும் வாஞ்சையோடும் ஆசையோட வந்திருக்கணும். அல்லேலூயா. சிந்தனைகளை தூக்கி போட்டுறணும், கவலைகள், பாரங்கள், வேதனை எல்லாம் தூக்கி போட்டுறணும். உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஜோமனும் பக்கத்துல தீ பிடிச்சா கூட பக்கத்துல போகக்கூடாது. நீ ஜோம் பண்ணிட்டு தீ பிடிச்சு போட்டு நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? நமக்கு என்ன, ஒரு பிள்ளை போனா வேடிக்கை, அந்த பிள்ளை எங்க போய் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் அந்த பிள்ளை கிளம்பி எங்க போற வரைக்கும் பார்த்து பிள்ளை அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், கர்த்தருடைய மகிமை எனக்குள்ள நிரம்பணும், கர்த்தருடைய மகிமை எனக்குள்ள இருந்து வெளிப்படணும். நீங்க இன்னைக்கு ஆராதனை முடிச்சு போனதா உங்களை பார்த்து, எங்க இந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா, உங்களை பார்த்த முகமே பிரகாசமா இருக்கு, உங்களுக்குள்ள மகிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போவதற்காக இங்கே நாம் கூடி வரவில்லை. இங்க தேவனுடைய மகிமையை பற்றி சொல்லும்படியாக, இந்த மகிமை உங்களை நிரப்பும்படியாக, இந்த மகிமையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாக, தேவனுடைய மகிமை மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். தேவனுடைய மகிமை மட்டும்தான் உங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்க முடியும். இந்த மகிமை உங்களை நிரப்பட்ட இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அதே எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், 18வது வசனம். சகல பரிசுத்தவான்களோட தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். மகிமை அறிவு கிட்டாத அந்த அறிந்து கொள்வதற்கு சகல பரிமாணம் உண்டாகிற உங்க தொழில, உங்க வியாபாரத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பரிமாண நன்மை உண்டாகும்படியாக தேவனுடைய மகிமை உங்களை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தரை என்ன செய்தார்கள்? முதுகை காட்டினார்கள், சூரியனை நமஸ்கரித்தார்கள். தேவனுடைய மகிமை மலைக்கு போயிட்டு, மலையில் இருக்கும் மகிமை பரலோகத்துக்கு போயிட்டு 400 வருடம் கர்த்தரை அறியாதபடி வாழ்ந்தார்கள். ஆனால் திரும்பமாக இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த மகிமை உள்ள கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார் என்று யோவானிலே வாசிக்கிறோம். இந்த மகிமை எப்படி இருக்கிறது? தேவன் சபையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது 21ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை மட்டும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த மகிமை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார்? சபையிலே வைத்திருக்கிறார். ஏன் ஒன்று கூடுறோம்? ஏன் ஆராதனைக்கு வர சொல்றோம்? இங்க தேவ மகிமை உங்களை நிரப்போம். இந்த தேவ மகிமை உங்களை நிரப்போம். இந்த தேவ மகிமை உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். இந்த தேவ மகிமை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த தேவ மகிமை உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த தேவ மகிமை உங்களை நிரப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா,
கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளவர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள், நீங்க எல்லாம் தேவனுடைய ஆலயத்துல எப்படி வரணுமா? மகிமையுள்ள தேவனை காணும்படி ஆயத்தத்தோடு ஜபத்தோட வரணும். இந்த அக்கினியால் நிரம்பணும். இந்த அக்கினியின் மகிமை உங்களை நிரப்பும் போது புதிதாய் வருகிறவர்கள், பாரத்தோடு வருகிறவர்கள், வேதனையோடு வருகிறவர்கள், துக்கத்தோடு வருகிறவர்கள், பலகீனத்தோடு வருகிறவர்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி அவர்கள் குடித்து அவர்கள் சோதனை. அல்லேலூயா. விடுதலை கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த மகிமை உங்களுக்கு பரிபூரணம் உண்டாகும்படியாக கர்த்தர் சபையிலே அதை வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 20வது வசனத்தில் அப்போஸ்தலர் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைக்கப்பட்டு ஆவியினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:20 இருந்து எல்லா துரைத்தனங்களுக்கும், அதிகாரங்களுக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மைக்கு மாத்திரமல்ல வருகையில் பேரிட்டுக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்துவதற்காக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக உயர்த்தினார். அல்லேலூயா. சகல துரைத்தனங்கள், சகல வல்லமை, சகல அதிகாரம், சகல விடுதலை, சகல ரட்சிப்பு, சுகம், பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார்? சபையில கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையில நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தின் மகிமையை நாம் பெற்றுக் கொள்ளும் போது அந்த மகிமை உங்களுக்கு வெளிப்படும் பொழுது எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறது, விடுதலை கொடுக்கிறது, ரட்சிப்பை கொடுக்கிறது. அதனால சபைக்கு வாங்கன்னு சொல்றோம். ஏன் சபை நீங்க விட்டுறாருன்னு சொல்றோம்? இங்க தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும் போது நீங்கள் வருகிற நாட்களில் 7 நாள் வேலை செய்ய போகும்போது உங்க தொழில், உங்க வியாபாரம், உங்க வேலை செய்யலாம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சபைக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? சகல அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம். இதோ வாசல் படியில் என்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இங்க ஆண்டவர் எங்க கதை தட்டுறாரு? நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் எங்க உட்கார்ந்துருக்கீங்க? சிலருக்கு மறந்து எங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு. எங்க உட்கார்ந்துருக்கீங்க? தேவனுடைய ஆலயத்துல. ஏசப்பா எங்க நிக்கிறாரு? வெளியே நிக்கிறார் ஆண்டவர். நம்ம எல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்கோம். அவர் சொல்லாரு, நான் உள்ள வந்தாதான் அவனை ஆசீர்வதிக்க முடியும். இப்பொழுது எனக்கு நகைச்சுவை ஞாபகம் வருது. இந்த கொரோனா டைம்ல 2000 5000 கொடுத்தாங்கல்ல, 2000 5000 எல்லாரும் ரேஷன் கடையை மொச்சு நின்னாங்களாம். ரேஷன் கடைய ஒருத்தர் சொன்னா, நான் உள்ள போனேன் உள்ளே விட மாட்டேன், ஏய் நான் வரிசையில் நிக்கிறேன், நீ போ வரிசைக்கு போ அப்படின்னு எல்லாரும் அவனை வெளியே தள்ளிட்டாங்க. சொன்னாண்டே, நான் கதவை திறந்தாண்டா நான் தாண்டா காசு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. இப்ப ஆண்டவர் வெளியே நிற்கிறார், நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். அவருக்கு துதின்றோம், பாடுன்றோம், ஆடுன்றோம், துதிக்கிறோம். ஆனா கத்த சொல்றா, இன்னும் வெளியே தான் நிற்கிறது, உள்ளே வரலையே. கத்த சொல்றாரு, வாசல் உங்க கதவை திறங்க, கதவை திறங்க. எப்படி திறங்கன்னு சொல்றாரு. வசனத்தை வாசிக்கலாம். அது 19வது வசனத்தை வாசிக்கும். 19 நேசிக்கிறவரே, ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல மனம் திரும்பு. தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்திலிருந்து மனம் திரும்பு. தேவன் அருவருக்கிற காரியத்திலிருந்து மனம் திரும்பு. ஆனா நீ மனம் திரும்பாம என்ன சொல்றேன்னா, நல்ல மேக்கப் போட்டு, நல்ல சேலை கட்டி, நல்ல சுடிதார் போட்டு, நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு, கோட் சூட் போட்டு, நல்ல வீட்டுல நல்ல ஸ்ப்ரே அடிச்சு, நல்ல நீட்டா வச்சுக்கிட்டு என்ன சொல்றேன்னா, சூப்பரா இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்,
சூப்பரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க 18ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஐஸ்வர்யமாக்கும்படி உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் ஏன்டவா நீ ஒண்ணும் இல்ல இருக்கிற, நீ எப்படி உட்கார்ந்துருக்கிற? அடுப்பில குடமிட்டவன போல உட்கார்ந்துருக்க. ஆனா நல்லா இருக்கிற, பார்க்க வெளியே தோற்றம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. ஆனா உள்ள என்ன இருக்கு? அருவருக்கிற காரியங்கள். 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நீர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்க அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் திரவிய சம்பந்தம் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா இல்ல, ஆனா உனக்கு ஊர் போட்ட குறை உன் வீட்டுல இருக்கு. சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, விடுதலை இல்ல. ஆண்டவர் சொல்றாரு நான் சூப்பரா இருக்கிறேன். எனக்கு என்ன குறை? யார் சொன்னது? நான் சூப்பரா இருக்கிறேன், நான் சூப்பர் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு நீ இன்னும் மனம் திரும்பு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும், நீ ஜெயமுள்ளவனா இருக்கணும். அந்த மகிமை ஒண்ணு நிரப்பணும், மகிமை ஒண்ணு நிரப்பணும். கடைசி வசனத்தை வாசித்த முடிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 நாளாகமம் 13:14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில 3 மாதம் இருக்கையில் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் ஆசீர்வதித்தார். இப்ப கவனிங்க, இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்ப என்ன எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. இப்போ உடன்படிக்கையை பெட்டி எட்டு வந்தாங்க. மாடு மறந்துருச்சு. உடன்படிக்கை பெட்டியை தொட போறான். தொட்டவல்ல ஊசா கீழே விழுந்து என்ன செஞ்சுட்டான்? செத்துட்டான். கீழே விழுந்து என்ன செஞ்சுட்டான்? செத்துட்டான். இப்ப தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. உடன்படிக்கை பெட்டிய அவன் ஊருக்கு, அவன் பட்டணத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவன் விரும்பல. ஏன்னா தொடர என்ன செய்யறான்? செத்து போறான். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே கொண்டு போறது? உங்க வீட்டுல யாருக்கா ஆயத்தமா இருக்கீங்களா எடுத்துட்டு போறதுக்கு? உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? தொட்டவன் செத்து போயிட்டான். தொட்டவன் செத்து போயிட்டான். இப்ப கேட்கிற, இப்போ ஒருத்தர் செத்து போயிட்டான். இப்ப கேட்கிற உடன்படிக்கை பெட்டி நீங்க எடுத்துட்டு போறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா அப்படின்னா, தாவீது ராஜாவே ஆயத்தமா இல்லை. அவன் சொல்றான் ஐயோ வேணாம், ஏற்கனவே நியமிக்கப்பட்டது நான் பாவம் பண்ணிக்கிட்டேன், நான் வேணாம்பா. எல்லா ஆசாரியர்கள் எல்லாம் ஓடிக்கிட்டாங்க. ஆனா இவனும் ஒரு ஆசாரியன் ஓபேத் ஏதோம் சொன்னா எங்க வீட்டுல கொண்டு வந்து வைங்க, எங்க வீட்டுல கொண்டு வந்து வைங்க, என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஏன் சொன்னானா, அவன் எப்பொழுதும் தேவனுக்காக தன்னை ஆயத்தமாய் வைத்திருந்தான். அல்லேலூயா. அவன் இஷ்டப்படி தேடல தேவனை, தேவன் விருப்பப்படி தேடினால அவன் உள்ள வந்த உடனே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள வரும்போது அது உங்களை விடுதலை ஆக்கும். இந்த இடத்தை விட்டு போகும்போது தேவனுடைய மகிமையோடு போங்க. இந்த இடத்தை விட்டு போகும்போது தேவனுடைய மகிமையை பெற்று செல்லுங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படும், வேலை ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய மகிமை உங்களுக்கு பெரியவராய் மாறும். தேவனுடைய மகிமை உங்களை உயர்த்தி நிறுத்தும். எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்து நிற்கிற தேவ சமூகத்தில். ஆண்டவரே, எனக்கு நான் ஒரு மனம் திரும்புதலை தாங்க ஆண்டவரே. நான் இஷ்டப்படி தேடாமல், என் சௌரியத்திற்கு தேவனை தேடாமல், தேவ வசனத்தின்படி தேட எனக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனை தேடுவதற்கு